வணக்கம் ரசிக பெருமக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேனலின் பெயர் கனிமுத்து சேனல். அவங்க சேனலில் என்னென்ன போட்டிருக்காங்க, நம்ம யூடியூப்புக்கு எந்தெந்த மாதிரி நல்ல விதமாக சாங்கை அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவும் அழகாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போனால் தலையில் சட்டியை வச்சு ஆடிருக்காங்க. சில விஷயம் நல்லா காமெடியாக பண்ணியிருக்காங்க. தலையில் வச்சு சட்டியை வச்சு பண்ணுறது அது காமெடித்தனமாகவும் இருக்கலாம். சப்போஸ் உங்கள் தலையில் கவுத்தின சட்டி வரலன்னா என்ன ஆகும்? ஈயச்சட்டி, ஈயப்பாத்திரம் அது ஆபத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் யூடியூப்பில் போடாதீங்க. அடுத்து தலையில் ஒரு கரகாட்டக்காரங்களில் ஒரு கோமாளி இருப்பான்ல, அவங்கள மாதிரி பூ வச்சு ஒரு பவுடர் போட்டு பொட்டு வச்சு ஒரு கோமாளித்தனமான சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த சேனலில் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அதுவும் பார்க்குற மாதிரி இருக்குது, பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. அவங்களும் இன்னும் கொஞ்சம் காமெடிகளை அழகாக எடுத்து யோசனை பண்ணியிருக்கலாம். அதை அவங்க விட்டுட்டாங்க. இனியும் காமெடி அதிகமாக அந்த சேனலில் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோ காமெடிகள் இருக்குது. லைட்டாக தொட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்து பார்க்க போகணும் அப்படின்னா தலையில் துண்டை கட்டி அவங்க சில விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா நடிப்பு கொஞ்சம் சுமாராக இருக்குது. போக போக அவங்க நடிப்பை அவங்க பிக்கப் பண்ணி கொண்டு வரணும். இது அவங்க சேனலில் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போது அவங்க சேனல்லேருந்து சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, பாட்டு நல்லா செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். சில விஷயங்கள் கருத்தான விஷயங்களும் போயிட்டுருக்கு. சில விஷயங்கள் ஆபத்தான விஷயங்களும், தலையில் ஈய பாத்திரத்தை கவுத்தி வச்சது, அது தவறான ஒரு விஷயம். இங்கே நம்ம யூடியூப்பில் தவறான ஒரு விஷயம், உங்கள் உயிருக்கு ஆபத்து தரக்கூடிய விஷயங்கள். தயவு செஞ்சு எதாக இருந்தாலும் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதை நிறுத்துங்க. அது உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். நல்லபடியாக பண்ணுங்கள். எல்லாமே நல்லா இருக்குது. பிக்கப் பண்ணி வாங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.